ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் மிளகு பிரட்டல். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ரெடிமேட் மசாலா மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிச்சிருக்கேங்க. நிறைய பேர் என்ன நேரில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மட்டன் ரெசிபிலாம் போட்டிங்கன்னா பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, ஆனால் அதே நான் அப்படியே பார்த்து செஞ்சால் கூட எனக்கு அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்கிட்ட கேட்ட உங்கள் எல்லாருக்காக தான் இந்த ரெசிபிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி கூட நான் சேர்த்துலங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. போனும் ஃப்ளஷும் மட்டும் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் வந்து கொழுப்பு ஆட் பண்ணலைங்க. குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் தான் கொழுப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் ஆட் பண்ணல. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 வரமிளகா விதைகளை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் மூழ்கிற மாதிரி வைங்க, ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் மூழ்கிற மாதிரியே வைங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் மணத்துக்கு. இப்போ இதை மூடி வச்சு நல்லா விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 2 விசில் போதும், 3 விசில், அவ்வளோலாம் விட்டாலாம் வேகாதுங்க மட்டன், எவ்வளோ எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தாலும். ஸோ 5 விசில் தாராளமாக விடலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்லா வெந்துருச்சு, கறி சூப்பராக இருக்குது, எல்லாம் ஆட்டுக்கறின்னு நினைக்கிறேங்க. இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்தரலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு தாளிப்புங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலையும் சோம்பும். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரு 30 சின்ன வெங்காயம், 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் 2 மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப பொடுசாக போடாமல். இப்போ இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா கார்லிக் பேஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன், ஆல்ரெடி மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம் பாயில் பண்ணும்போது, ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் நான் எந்த மசாலாவுமே சேர்க்கலைங்க. இவ்வளோ தான் மசாலா. 1/2 கிலோ மட்டனுக்கு இது தாராளமாக போதும். நீங்கள் வந்து மைல்டாக தான் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்றவங்களுக்கு தாராளமாக போதும். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் ப்ராத்தோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து தனியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ப்ராத்தை எடுத்து கொஞ்சமாக சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுலேயும் காரம் உப்பு எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ மட்டன் ப்ராத்தும் சூப் மாதிரி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து மட்டனை உள்ளே சேர்த்திட்டு நம்ம வந்து அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் நல்லா வந்து வெந்துருச்சு. இது எல்லாமே இளம் ஆட்டுக்கறி போல் 5 விசில்லேயே நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சுருந்தா போதும். நான் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக நல்லா பாயில் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் முன்னாடியே கூட இறக்கிடலாம். இது வந்து சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து மசாலா அரைச்சி போடுறது அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது வந்து சிம்பிளாக என்ன தான் மசாலா அரைச்சி போட்டாலும் டேஸ்ட் வரலைன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் மிளகு பிரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நான் தக்காளி, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. மிளகு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் வரமிளகா நான் வந்து 2 ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகு நான் 1 டீஸ்பூன் போட்டேன் இல்லையா, 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.